ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் முருகப்பெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு தருகின்ற பல விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மலையை பார்த்து மலைத்து விடாதே. அதன் மீது நீ ஏறி விட்டாயானால் அதுவும் உன் காலுக்கு கீழே வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, நீ கடந்து வந்துவிடு. நாளைய விடியல் உன் மனம் போல் அமையும். இன்று 2 நல்ல செய்தி நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே. எது நடக்கிறது என்று நீ வருத்தப்பட்டதும் கவலைப்பட்டதும் கண்ணீர் சிந்தியதும் போதும். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு அத்தனை நல்ல விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நீ சரியாக உணரும் பொழுதுதான் உன் அப்பன் முருகப்பெருமான் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் கண்டு என் பிள்ளை நிச்சயம் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். என் செல்லமே, தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்வது வீணானது. தெய்வத்தின் வார்த்தையை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாயா என்பதுதான் உன் வாழ்க்கையில் உண்மையானது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பின்பற்றுகிறாய் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ எந்த விஷயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் வைத்திருக்கிறாய் என்பதுதான் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தி கொடுக்கும். நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையிலும் அத்தனை நன்மைகளும் நடக்கும். உன் வாழ்க்கை இன்னும் எத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு காண்பித்து கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நிறைவாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இந்த நாளில் இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டி வந்திருக்கின்ற இந்த தருணத்தில் நான் உனக்கான என்ன தருவேன், ஏது தருவுகிறேன் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடவும் முடியாது. எந்த தருணத்தையும் நாம் அவ்வளவு விரைவாக கடந்து வந்துவிடவும் முடியாது. என்ன நடக்கிறது என்பது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதும் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் நீங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும். வரக்கூடிய நாட்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எதிர் வருகின்ற நாட்களில் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளிலும் உனக்கு அத்தனை மாற்றங்களையும் கற்றுக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. முருகனை வணங்கியவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும். அத்தனை துன்பங்களும் இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. எதை நினைத்தும் நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ தேவையில்லை. எந்த சூழ்நிலையையும் நினைத்து என் குழந்தை நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமும் இல்லை. நான் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கு தருகின்ற விஷயங்கள் உன்னை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. கண்ணீர் துளிகள் உன் வாழ்க்கையில் வீணாகி விட்டதை முதலில் நினைத்து வருந்துவதை விடுத்து இனி எந்த கண்ணீர் துளிகளும் இங்கு வீணாகி விடாமல் நீ பார்த்து கொண்டால் அது போதும். நடப்பதையெல்லாம் உணர்ந்து இனி உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் செல்லமே. உன் அப்பன் முருகப்பெருமானின் வார்த்தைகள் உன் மனதில் என்ன சொல்கிறது என்று சற்று சிந்தித்து பார் தங்கமே. தெய்வத்தை உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும். தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நேரம் இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆசை கொண்டாயோ அதுவெல்லாம் உனக்காக மாறப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன தருகிறேன், உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் அதுவே உன்னை வாழ வைக்கும். உனக்கு எந்த நிலையிலும் கஷ்டம் குறைகளை கொடுக்காமல் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் நினைத்து பார்த்திடாத முடியாத அளவிற்கு நீ காண வேண்டிய தருணம் இனி இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறப்போகிறது என் தங்கமே. நல்ல நேரம் வந்துவிட்டது. சூழ்நிலைகளை உணர்ந்து எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நீ புரிந்து கொள்ளும் பொழுது
எதையும் கண்டு என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. உன்னோடு இருக்கின்ற உன் முருகப்பெருமான் உன்னை காப்பான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, சந்தோஷமாக இருப்பவர்களை நினைத்து நீ உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறாய். அதே நேரத்தில் கஷ்டத்தோடு இருப்பவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை ஒருமுறை நீ ஒப்பிட்டு பார்த்திருந்தால் என்றோ உனக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு சென்றிருக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கி இருக்கும். பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை அனுபவிக்க தொடங்கி இருப்பாய். எதையும் கண்டு நீ வருத்தப்படாமல், எதையும் நினைத்து நீ வேதனைப்படாமல், துன்பமும் துயரமும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் போக இனிமேல் சந்தோஷத்தை நீ உணர வேண்டும் என்றால் உண்மையில் நீ கஷ்டப்படுகிறவர்களை பார்த்துதான் உன் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டப்படுபவர்களால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். என் குழந்தையே, நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய 2 நல்ல விஷயங்கள் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா? நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த ஒருவரை நாளை நிச்சயமாக நீ சந்திக்கப் போகிறாய் என் தங்கமே. என் பிள்ளையே, எந்த ஒரு செயலில் அடுத்த அடியை எடுத்து வைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதையும் நீ சரியாக எடுத்து வைக்கப் போகிறாய். அதாவது உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்யப் போகிறாய் என்று இந்த முருகன் சொல்கிறேன். என் குழந்தையே, நல்ல நேரம், நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாழ்க்கை என்று இவை எல்லாவற்றையும் நீ உணரும் பொழுது மேலும் மேலும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்வாய். உறுதி செய்து கொள்வாய் என் தங்கமே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். என் குழந்தையே, நீ ஆசைப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் அடைய நினைத்தது எதுவரையில் உனக்கு தோல்வியை கொடுத்ததோ அதுவெல்லாம் இனி உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது. நீ எதிர்பார்க்காத சந்தோஷம் நிச்சயம் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. எல்லையற்ற பேரதிசயங்களும் உனக்காக சந்தோஷத்தில் பாதையில் அழைத்து செல்ல காத்து கொண்டு இருக்கிறது. இனி எல்லாமும் உன் வசமாகும். இனி எல்லாமும் உன் சந்தோஷத்திற்கு நிச்சயமாக உன்னை அழைத்துச் செல்லும் என்பதை மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும், நான் இருந்து உன் வாழ்க்கையில் என்ன தர வேண்டும் என்று யோசித்தாலும் அதை பெறுவது உன்னுடைய பொறுப்பு அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்திற்கு பிடிக்காத செயல்களை எந்த சூழ்நிலையிலும் செய்துவிடாதே என் தங்கமே. நீ நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருப்பாய். ஆனால் நான் சொல்கின்ற இந்த 2 விஷயமும் உன் கைகூடி வரும் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. உன் முகத்தில் எப்பொழுதும் இனிமை இருக்கும் பட்சத்தில், உன் முகத்தில் எப்பொழுதும் கவலை இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கையிலேயே கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. என் பிள்ளையே, கண்ணீர் துளிகள் வீணானது என்று நீ சொல்லி நான் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இனி தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் யாருக்காகவும் அதை நீ சிந்தி விடாதே என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என் தங்கமே. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ.